பொதுமக்கள் 41 பேர் உயிரிழந்தது குறித்து அகில இந்திய இந்து மகாசபாவின் தலைவர் திரு ஸ்ரீகண்டன் அவர்கள் கேள்வி. கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு காரணமான அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று அகில இந்திய இந்து மகாசபாவின் தலைவர் திரு ஸ்ரீகண்டன் அவர்கள் கரூர் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். இதற்கு முன் கட்சியின் சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய் ஸ்டேஜ் ஷோ நடத்தியபோது அவர் மீது ஆர்வம் கொண்ட ரசிகர் ஒருவர் மேடை ஏறி விஜயை கட்டிப்பிடிக்க முற்பட்டபோது தனது பாதுகாப்பிற்கு நியமித்திருந்த வெளிநாட்டு பவுன்சர்கள் மூலம் அந்த ரசிகரை தூக்கி எறிந்த காட்சி தன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும், இந்த நிகழ்வின் மூலம் திரு விஜய் அவர்கள் தன்னை வாழ வைத்த ரசிகர்கள் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் என்றும் தான் தெரிந்து கொண்டதாக திரு ஸ்ரீகண்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு மதியம் 12 மணிக்கு வருவதாக சொன்ன திரு விஜய் மாலை 7 மணிக்குத்தான் சென்று நிகழ்ச்சியில் கலந்து பேசியுள்ளார். தொண்டர்கள், ரசிகர்கள் என பொதுமக்கள் விஜயை காண காலையிலிருந்து உணவு, தண்ணீர் இல்லாமல் மயக்க நிலையில் காத்துக் கொண்டு இருந்தனர். விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் முந்தியடித்து கூட்ட நெரிசலில் சிக்கி 41 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஒரு கட்சியின் தலைவராக விஜய் செய்து தரவில்லை என்றும் திரு ஸ்ரீகண்டன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தன் உயிர் பாதுகாப்பிற்காக வெளிநாட்டு பவுன்சர்களை பணி அமர்த்திய விஜய் தன்னை காண வரும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உள்நாட்டு பவுன்சர்களையோ தன் கட்சியின் தொண்டர் படையையோ உருவாக்கி அவர்களுக்கு சீருடை வழங்கி அவர்களின் மூலமாகவும் பாதுகாப்பு செய்திருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்தபோது மக்களுக்கு எந்த ஆறுதலும் கூறாமல் அங்கிருந்து உடனடியாக சென்னைக்கு சென்றுவிட்ட விஜய், அந்த விபத்தில் அவர் குடும்பத்தினர் யாரேனும் இருந்திருந்தால் அப்படியே விட்டுவிட்டு சென்றிருப்பாரா என்று திரு ஸ்ரீகண்டன் அவர்கள் கேள்வி எழுப்பியதோடு, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்துடன் ஓடி சென்றுவிட்டார் விஜய் என்று சாடியுள்ளார். சென்னை ஹபீபுல்லா சாலையில் அமைந்துள்ள நடிகர் சங்கம் சரிவர கட்டப்படாமல் கடந்த 10 வருடமாக துருப்பிடித்து நிலுவையில் உள்ளதாகவும், நடிகர் சங்கத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட நடிகர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். அதில் பல்லாயிரம் கோடிகளில் சம்பாதிக்கும் ஒரு சில நடிகர்களில் முதலிடத்தில் இருப்பவர்தான் நடிகர் விஜய் என்றும், ஆனால் பெரும்பான்மையான நடிகர்கள் வாழ்வாதாரத்திற்கு பின்தங்கி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகர் சங்கம் கட்டப்பட்டால் அந்த பின்தங்கிய நடிகர்களின் குடும்ப நிகழ்ச்சிகள் குறைந்த செலவில் நடத்த முடியும். ஆனால் தன்னுடைய துறையில் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கும் உச்ச நடிகரான விஜய் அந்த சங்கத்தை கட்டுவதற்கு எந்த உதவியும் செய்ய இதுவரை முன்வரவில்லை. ஆனால் கட்சி ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆட்சியை பிடித்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என விஜய் சினிமா வசனங்களை பேசி அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்றும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கொக்கோகோலா நிறுவனத்தில் பல ஆயிரம் கோடி பணத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு பிராண்ட் அம்பாசிடராக விளம்பரங்களில் நடித்த விஜய், தான் நடித்த ஒரு படத்தில் கொக்கோகோலா நிறுவனம் விவசாய நிலங்களில் ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீரை உறிஞ்சி எடுப்பதால் விவசாய நிலங்கள் பாலைவனமாக மாறும் நிலை உள்ளது. ஆகையால் அந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இதில் எதை நம்புவது? பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் விஜய் என்று இதிலிருந்து தெளிவாக தெரிவதாகவும், ஆனால் என்ன செய்ய, அவரும் ஒரு சினிமா நடிகர்தானே என்று திரு ஸ்ரீ அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அப்பாவி தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களை நடிகர்களாக பார்க்காமல் கடவுளாக பார்த்து அவர்களின் பின்னால் சென்று தன் வாழ்க்கையையே தொலைத்துக் கொண்டு இருப்பது வேதனைக்குரிய விஷயம் என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் படம் திரையரங்கில் வெளியான போது முதல் காட்சியை காணச் சென்ற அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக ஆவலுடன் சென்ற ஒரு பெண் ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அதற்காக அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் த.வி.க. சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை அக்கட்சியின் தலைவர் விஜய் கைது செய்யப்படவில்லை. தமிழக அரசும் காவல்துறையும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய ஏன் தயங்குகிறது என்று கேள்வி எழுப்பிய திரு ஸ்ரீகண்டன் அவர்கள், விஜயை பார்க்கும் ஆசையில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைத்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஆகையால் இதற்கு காரணமான விஜய் மீதும், த.வி.க. கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீதும், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மீதும், மாவட்ட செயலாளர் மதியழகன் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், மீண்டும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க இவர்கள் கைது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் அகில இந்திய இந்து மகாசபா சார்பில் கேட்டுக் கொள்வதாகவும் தலைவர் திரு ஸ்ரீகண்டன் அவர்கள் கோரிக்கை விடுத்தார்.